ஓகே, இன்றைக்கி வந்துட்டு இது ஐயோ ஆரம்பமே அமர்க்கமாக இருக்குது, மறந்துட்டேன். ஓகே, எவன்டா அவனை பெத்தானோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பாட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு நல்ல ஃபன்னியாக ஜாலியான ஒரு ஸ்டோரியாக ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன். அந்த சிஸ்டர் ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஒரு அந்த டேகுக்கு அந்த ஃபெம்பாய் கான்செப்ட். ஸோ அது வந்து போட்டிருந்தால அதுக்கு வந்து எல்லோரும் பார்ட் 2 கேட்டிங்க. பார்ட் 2 போடணும் தான், ஆனால் அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதை நான் எப்படி சுருக்கி குட்டியாக இன்னொரு பாட்டாக கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் அதை நான் வந்து அதுக்கப்புறமா போடுறேன். இப்போ இந்த பாட்டோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதான் என் குரல் வந்து இந்த கொடூரமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சைனா ட்ரெடிஷனலோட அதுலேயும் வந்துட்டு எனக்கு குரல் இப்படி தான் இருந்தது, ஆனால் நிறைய பேர் கண்டுபிடிக்கல. அதனால் இதுலேயும் வந்து தெரிஞ்சுக்காதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்குக்கு வந்து டேவாங் வந்து ஷூட்டிங்க்கு வரல அப்படிங்கிறதுனால செக் பண்ணலான்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படியே முடிச்சிருந்தேன். இப்போ வீட்டுக்குள்ளே தான் நம்ம ஆரம்பம் சின்ன 2 பேர் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஆரம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. சின்ன வந்துட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க, க்ரீன் கலரில் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு கார்டு இருப்பாங்க இல்லையா, வீட்டோட கார்ட்ஸ், அவங்கள வந்து சார் உங்களை பார்க்கறதுக்கு ஜக்குக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது கேட்டவுடனே ஆரம்பிச்சு ஓ அப்படி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சின்னதாக வந்துட்டு அப்படின்னு கத்துறாங்க. உடனே ஆரம்பம் திரும்பி பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இன்னும் பாருங்கள் நான் பார்க்கறதுக்கு அப்படி ப்ரொக்கோலி, க்ரீன் ப்ரொக்கோலி மாதிரி இருக்கேன், இந்த நிலைமையிலேயே என்னோட ஃபேவரட் ஆக்டர் என்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஆரம்பம் வந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் வச்சு நீ நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் க்ரீன் பொட்டேட்டோமா இருக்கேன், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி குடுக்குன்னு ஓடிடுறாங்க. ஜங்குக்கு பார்க்குறதுக்குள்ளே ஓடிடுறாங்க. ஜங்குக்குள்ளே வராங்க, என்னாச்சு அப்படின்னு குழப்பமா இருக்கு. இப்படி இருந்தாலும் ஆரம்பிக்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட புக் பண்ணிட்டு, சார் நான் வந்துட்டு அவங்க பார்க்க வந்தேன், ஷூட்டிங் வரல, அதான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க அவனை ஆரம்பிச்சுட்டு, ஓ அப்படியாப்பா, அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் ஓகே நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி மேலே ரூம் இருக்குது அப்ஸ்டேர்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கும் வந்து நடந்து போகிறாங்க. போகும்போது என்னமோ தெரியல, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி அடிச்சுக்குது. பட் இருந்தாலும் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே காரிடரில் நடக்கும்போது ஒரே ஒரு ரூம் மட்டும் அந்த டோரில் வந்துட்டு டே அப்படின்னு எழுதியிருக்கு. பிரின்ஸ் ரூம் அப்படின்னு போட்டு நிறைய வந்து பிக்காச்சோட பிக்சர், அதுக்கப்புறம் நிறைய ஹார்ட் போட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு ஜங்குக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களே சொல்லிட்டு போய் கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள ரூம்குள்ளே பார்த்தா ரூமே வந்துட்டு ஒரு மாதிரி சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய வந்து புஷஸ் இருக்குது, அந்த பொம்மை இருக்குல்ல அந்த மாதிரி புஸ் பொம்மை, அது மாதிரி நிறைய குட்டி பெருசு, அப்புறம் அவெஞ்சர்ஸோட ஸ்டிக்கர்ஸ், அயன்மேன், ஹல்க்கு, கேப்டன் அமெரிக்கா, நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. போக்கிமான், பிக்காச்சோ அப்படின்னு நிறைய பிக்சர்ஸ். ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக டாய், ஒரு குழந்தை ரூமுக்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது. ஜக்குக்கு அப்படியே நல்லா உள்ளே போய் பார்க்குறாங்க. டேயாங் வந்து பெட்டில் படுத்திருக்காங்க. அப்படியே வந்துட்டு இப்படி சொல்கிறது கொஞ்சம் இப்படி சொல்கிறது க்யூட்டாக படுத்திருக்காங்க. லிப்ஸ் எல்லாம் அப்படி பவுட் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து இப்படி ரெட் கலரில் இருக்குது. ஃபீவர் அடிக்குது இல்லையா, ஸோ ஃபேஸ்லாம் வந்து ரெட் கலரில் இருக்குது. அப்படியே படுத்துட்ருக்காங்க. டேயாங்கோட முழு பிளாங்கெட்டுமே கீழே தரையில் தான் கிடக்குது. டேயாங் பெட்டில் ஆனால் படுத்துட்ருக்காங்க. அவங்களோட நோஸ் இருக்குல்ல, ஒரே ஒரு நோஸ் மட்டும் அந்த நோஸ் ஒழுக்குள்ள அந்த இது வந்து இந்த பில்லோவில் விழுந்திருக்கு. அப்படி க்யூட்டான ஒரு பவுட்டு. பத்தாததுக்கு நான் அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க போட்டிருக்க பைஜாமா, லைட் பைஜாமா தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பைஜாமா வந்துட்டு லைட்டாக தூக்கி அவங்க இடுப்பு அப்படியே தெரியுது. ஜங்குக்கு வந்து இதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு போய் அந்த பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக டேயாங் வந்து கவர் பண்ணி விட்டுறாங்க. டேயாங் அப்படி கவர் பண்ண உடனே ஜங்குக்கு வந்து தனக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, இப்படி மட்டும் வேறு யாராவது ஒன்று பார்த்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டேயாங் வந்துட்டு அதை கவர் பண்ணுறாங்கல்ல. எப்படி சொல்கிறது, ஒரு நாய்க்குட்டிக்கு வந்துட்டு நம்ம வந்து போர்வைப்படுத்திட்டோன்னா அது அப்படியே உள்ளே போய் அப்படியே மூடிக்குள்ள அந்த மாதிரி க்யூட்டாக பண்ணுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. டேயாங்க பார்க்குறதுக்கு அந்த மெஸ்ஸி ஹேர், அந்த க்யூட் பவுட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ஜங்குக்கு அவங்களுக்குள்ள அவங்கள என்னமோ பண்ணுது. அப்படியே ரொம்ப நேரமாக அப்படி டேயாங்க அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு அவங்கள அறியாமலே அவங்க கை அப்படி போகுதுட்டே அவங்களோட கண்ணத்துக்கு தான் போய் அப்படியே தொழுது. அது ரொம்ப சாஃப்டாக அப்படி சொல்கிறது பேபிக்கு இருக்குல்ல, ஒரு குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு அந்த மாதிரி க்யூட்டாக ரொம்ப அப்படி சொல்லி புதுசு அழகாக இருக்குது. அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த கண்ணத்தை அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு அவங்களுக்குள்ள அவங்களே மெதுவாக சொல்கிறாங்க, ரொம்ப சத்தமாக இல்லை, மெதுவாக சொல்கிறாங்க, நீ என்னை என்னமோ பண்ணுறடா, எனக்கு ஆனால் என்னென்னு சொல்ல தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்களோட
கன்னத்தை தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் வைக்கணுமோ தாண்டி அதிகமான நேரம் அப்படியே கன்னத்தை கையில் அப்படி வச்சுட்டே தடவி கொடுத்துட்டே இருக்கேன். அப்போ தான் ஒரு சத்தம் கேட்குது, ஜங்குக் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்க. ஜங்குக் வந்து அடிச்சு பிடிச்சி அப்படி பின்னாடி வந்து நின்றுடுறாங்க, டேங்க விட்டு தள்ளி. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறாங்க. பார்த்தா நம்ம நம்ஜூன் தான் டோர் கிட்டே நிற்கிறாங்க. நல்ல வேலை ஜங்குக் வந்து டேங்க தொட்டதை அவங்க பார்க்கல, எதுவுமே கவனிக்கல. ஸோ நம்ஜூனுக்கு தெரியல. அவனே உள்ளே வந்துட்டு டேங்க பார்த்துட்டு ஓ தூங்கிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஆரம் போய் டேங்கோட பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு டேங்கோட முடி அப்படியே கோதி கொடுத்துட்டே சொல்கிறாங்க, இவன் இருக்கான்ல இப்போ ரொம்ப சென்சிட்டிவ் தெரியுமா, நம்ம இவனை ஒரு சின்னதாக அதட்டினாலும் போதும், லைட்டாக திட்டினா கூட அப்படியே உடம்பு சரியில்லாமல் போயிடும். வெளியில் பார்க்குறதுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவான். ஆனால் ஒரு பச்சை குழந்தை, ரொம்ப சென்சிட்டிவாக பாசமாக வளர்த்துட்டேன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே முடி கோதி கொடுத்துட்டே இருக்காங்க. ஜங்குக் அப்படியே பார்க்குறாங்க. அவங்கள அறியாமலே அவங்க கண் அப்படியே சாஃப்டன் ஆகுது. பாசமாக டேயாங்க பார்க்குறாங்க. ஸோ அப்புறம் ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் ஆகுதுல, நேற்று நைட் நடந்த விஷயம். டேயாங்க அழுதது, அவங்க இவ்வளோ அழுதாங்க, இவ்வளோ பயப்பட்டாங்க. ஜங்குக்கு பிடிச்சிட்டு விடவே இல்லை. அதெல்லாம் யோசிக்கும் போது ஒருவேளை அவனுக்கு இதனால தான் உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டேயாங் அப்படி பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்புறம் நம்ஜூன் வந்துட்டு சரி இதெல்லாம் இருக்கட்டும், டேயாங்க்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்குவான், ஷூட்டிங்கில் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு அதுக்கு என்ன சார் நல்லபடியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம் வந்து ஜங்குக்கு பச்சிரிக்க, ஜங்குக்கு ஆரம் பச்சிரிச்சுட்டு ஓகே சார் நான் வரேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசி ஒரு தடவை டேயாங்க திரும்பி பார்க்குறாங்க. அது தூங்கிட்டு இருக்க பச்சை குழந்தை தான் அது. ஸோ அவங்க இப்படி பார்த்துட்டு இப்படி போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு போக மனசே இல்லை, அங்கே இருக்கணும், டேயாங்க பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் போகணும்ல அப்படின்றதுனால யோசிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க அங்கேருந்து. இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங் தான். அப்படி ஷூட்டிங் பாட்டி வந்து கல்லன்னு இருக்குது. எல்லாருமே எக்ஸ்ட்ரா டயர்டாக இருக்காங்க. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா டேயாங் திரும்ப வந்துட்டாங்க. இப்போ ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக எப்பயும் போல ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி அவங்க பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஜங்கு கிட்ட போய் குட் மார்னிங் கோல்ட் ஐஸ் கியூப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட எல்போ இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு இப்படி வந்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படி நோண்டிகிட்டே இருக்காங்க. அந்த எல்போ இப்படி நோண்டிகிட்டே இருக்காங்கன்னு ஜங்குக்கு வந்து என்ன நோண்டாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வேணும்னு இன்னும் அதிகமாக நோண்டுறாங்க. ஜங்குக்கு இரிட்டேட் பண்ண இது வந்து நம்ம இவங்க ஹோபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது இங்கே ரெண்டு திருந்தாது மாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டேயாங் ஜங்கு கிட்ட 2 பேர்கிட்ட போயிட்டு ஓகே ஆக்ட்ரஸ் ஆக்டர் இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் பார்க்குறாங்க. உடனே இவர் ஹோபியும் வந்துட்டு ஸ்கிரிப்ட் புக் இருக்கும்ல, அதை எடுக்கிறாரு, ஓப்பன் பண்ணுறாரு, மூடிடுறாங்க, மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்க, மூடிடுறாங்க. உடனே ஜங்குக்கு டேயாங்கு ஒன்றுமே இப்போ 2 பேர் எங்கள் பேருந்து முடிச்சுட்டு நம்ம ஹோபியை பார்த்துட்டு இருக்க. ஹோபி இருந்துட்டு அது இன்னைக்கு இந்த சீன் எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு பச்சை குழந்தை மாதிரி கண் அப்படியே பிளிங்க் பண்ணிட்டு எப்படி ஹோபியை பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இந்த சீனில் வந்து அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க பார்க்குறாங்க அது ஹோபி, அப்புறம் ஜங்குக்கு பார்க்குறாங்க, அப்புறம் திரும்ப டேயாங்க பார்க்குறாங்க, அப்புறம் ஜங்குக்கு பார்க்குறாங்க. அப்புறம் இந்த சீனில் நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் பார்க்குறாங்க. இப்போ வந்து டேயாங் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. என்னமோ 2 பேர் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி அவங்க போய் ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படி ஹோபி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. ஜங்குக்கு இதை கண்டுக்கல, அவங்க பாட்டு ஹோபி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்று ஹோபி 2 பேர்த்தையும் பார்த்துட்டு அது இந்த சீனில் நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணணும்ப்பா, இது கிஸ்ஸிங் சீன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஜங்குக் டேயாங் 2 பேர் வந்துட்டு ஐயா என்னால் கிஸ்லாம் கொடுக்க முடியாது, அது இவனுக்குலாம் நான் கிஸ்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேயாங் கத்துறாங்க. கத்திட்டு அப்புறம் மறுபடியும் சொல்கிறாங்க அதுவும் இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா, எவ்வளோ ப்ரீஷியஸ் தெரியுமா, இது வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப்காகலாம் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது, சரியான கோல்டு இருக்கிற ஐஸ் க்யூப், இதுக்காகலாம் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டேயாங் கத்திட்டே இருக்க. ஜங்குக்கு வாய மூடு என்னமோ எனக்கு மட்டும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணணும்னு ஆசை இருக்க மாதிரி சொல்கிறேன், எனக்கும் இது ஃபர்ஸ்ட் கிஸ், என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸையும் உனக்குலாம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ இப்போ என்ன கிஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னியா அப்படின்ற மாதிரி அவங்களே காமிச்சிட்டு கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் சொல்லணும்னு டேயாங் வந்துட்டு நீ யாரை பார்த்து பேசுகிறேன்னு தெரியுதா, என்னை கிஸ் பண்ணணும்னு எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், க்யூட்டாக இருக்கேன், அடோரபிளாக இருக்கேன், என்னை எத்தனை பேர் கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி டேயாங் பேசிட்டே இருக்கேன்னு ஜங்குக்கு என்ன தெரியுது சரியான தொல்லை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு அப்படியே ஜங்கு கிட்ட போகிறாங்க. ரொம்ப கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் ஜங்குக்கோட கண்ணை பார்த்துட்டு சரி ஒன்று சொல்லு, உனக்கு எவ்வளோ வயசாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு
ஏன் 27 வயசாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங் வந்துட்டு 27 வயசாச்சு, இது வரைக்கும் ஒருத்தரை கூட கிஸ் பண்ணல, உன்னோட படத்தில் கூட நீ கிஸ் பண்ணலையா? ஐயே இப்படி பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்று ஜங்குக்கு அப்படி திரும்பிக்கிறாங்க. யாரையுமே பார்க்கல, பார்க்காம அப்படி கீழே பார்த்துட்டு சொல்கிறாங்க, அது நான் ஆக்ஷன் மூவிஸில் தான் நடிப்பேன், ஆக்ஷன் மூவிஸில் ரொமான்டிக் சீன்லாம் கிடையாது, அதனால் இது வரைக்கும் யாரும் கிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு, அப்போது நான் அதாவது கிம் டேயாங் நான் தான் ஜியோன் ஜங்குக் கூட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்க வந்துட்டு அங்கே இருந்துட்டு வா ஜங்குக்கு இருந்துட்டு வாய மூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் இன்னொரு சத்தம் கேட்குது, நான் சொல்கிறேன் நீங்கள் 2 பேர் வாய மூடுங்க அப்படின்ற மாதிரி ஹோபி சத்தம் கேட்குது. இப்போ 2 பேர் நடிக்க போகிறீங்களா இல்லையா, இது ஜஸ்ட் அன் ஆக்டிங் மட்டும்தான், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் ஜங்குக் 2 பேருமே நோ அப்படின்ற மாதிரி ஒரு அட்டடையில் 2 பேர் கத்தோட ஹோபி இருந்துட்டு பார்க்குறாங்க. இதுங்களை வந்து பாயால் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பிடிச்சி கை இப்படி தத்தத்தான் இழுத்துட்டு போய் மார்க்கில் நிற்க வைக்கிறாங்க. டேங்க் வந்துட்டு ஐயோ என்ன இப்படி மேனெல்லாம் பண்ணாதீங்க, நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, திருந்தாது அதை அப்படி தலையிலே அடிச்சுட்டு அப்படியே போய் ஜங்கு கிட்ட போயிட்டு ஜங்கு ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு தெரியும்ல நம்ம ஷூட்டிங் ஆல்ரெடி பின்னாடி போயிட்டுருக்கோம், இன்னும் 47 சீன் எடுக்க வேண்டியது இருக்குது, ஜஸ்ட் ஆக்டிங் தானே, நீ ஒரு ஆக்டர் அவ்வளோ தானே, ப்ளீஸ் பண்ணி கொடுப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்க, ஜங்குக்கு வந்து அப்படி தலை அப்படி ஃபோர்ஹெட் அப்படி தேய்க்கிறாங்க. தேய்ச்சிட்டு சரி வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும், ஆக்டிங்னு வந்தாச்சு, ஆக்ட் பண்ணி தானே ஆகணும், ஓகே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அங்கேயும் சத்து கேட்குது நோ ஸ்டாப் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கையை வந்து முன்னாடி டிராஃபிக் போலீஸ் நீட்டுவாங்கல்ல அந்த மாதிரி நீட்டு நேற்று சொல்கிறாங்க. எல்லோரும் திரும்பி டேங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஒருவேளை நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கணும். எல்லோரும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து கத்துறாங்க. இவன் என்னடா சொல்கிறான், இவங்கெல்லாம் பெற்றாங்களா இல்லை செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஜங்குக்கு. இங்கே நம்ம டயாங் தான் ஜங்குக்கோட ஃபேன்ட்டை காமிச்சு பாருங்க இப்போவே இவனோட பனானா அட்டென்ஷனில் நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க. அப்படின்னு ஜங்குக்கு இருந்துட்டு டீ எங்கடா காமிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே இப்படி மறைச்சிக்கிறாங்க கை வச்சு. டயாங் இருந்துட்டு இல்லை போய் சொல்லாத, அது அசைஞ்சிச்சு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. மொத்த க்ரூ மெம்பர் அப்படி எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அசைஞ்சிச்சு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஹோபி தான் பாவம், இதுக்கப்புறம் விட்டால் சரியாக விட்டுறதுன்னு ஹோபி போய் டேயாங்கோட ஷோல்டரில் கை வச்சு, டேயாங்கா இங்கே பாரு என்ன கவனமாக பாரு, கிஸ் பண்ணுறதுனாலலாம் நீ ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் வந்துட்டு ரியலி அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து அப்படியே ஜங்குக்கு பின்னாடி பார்க்குறாங்க, அப்புறம் ஹோபியை பார்க்குறாங்க, அப்புறம் ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஹோபியை பார்க்குறாங்க, அப்புறம் ஹோபியை பார்த்து கேட்குறாங்க டேயாங், அப்போ ஏன் அவன் என்ன அப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டொமேட்டோ கெச்சப் மாதிரி ரெட் கலரில் இருக்காங்க. உங்களோட ஃபேஸு காது எல்லாம் ரெட் கலரில் இருக்குது. உங்களை தொட்டால் வந்து ஸ்டூடியோவில் இருக்குள்ள லைட்டு அதை விட ஜங்குக்கு சூடாக இருப்பாங்க பிள்ளை, அப்படி தான் இருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை வாய் விட்றா அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னும் ஹோபி இருந்துட்டு அது டேயாங்கா அந்த மாதிரிலாம் அதுவும் கிடையாது, அவனோட ஃபர்ஸ்ட் டைமில் அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. சரி வாங்க போகலாம் ரோல்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டேயாங் ஜங்குக் 2 பேரும் வந்து அந்த மார்க்கில் நிற்கிறாங்க. ஒருத்தர் பார்த்து மாதிரி ஒருத்தர் அப்படி நின்றுட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அப்படி ஜங்குக் வந்து ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அப்படி டேயாங்கோட இடுப்பில் கையை வச்சு அப்படி டேயாங்க கிட்டே இழுக்கிறாங்க. ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதுதான் ஓகேவா, கை வச்சு கிட்டே இழுக்க டேயாங்க்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி பதட்டமாக்குது. அவங்களும் இப்படி ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே கை வச்சுக்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கு இப்படி கொஞ்சம் கீழே குனிகிறாங்க. இந்த ஸ்டோரியில் வந்து ஜங்குக்கோட டேயாங் குட்டி தான். ஸோ அப்படி கீழே குனிகிறாங்க. குனிஞ்சு இப்போ 2 பேர்த்தோட நோஸும் அப்படியே டச் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. அப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இப்படி அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு குட்டியாக ஒரு பேட்ச் மட்டும், அதாவது பேட்ச் வைப்பாங்கல்ல அவ்வளோதான், அப்படி மட்டும் கொடுத்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படி பின்னாடி வந்துடுறாங்க. நோபி வந்துட்டு கட் என்னடா பண்ணுறேன், அவனை கிஸ் பண்ண சொன்னேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. வந்துட்டு அங்கே அப்படியே ஹோபி அப்படி இன்னசென்ட்டாக அப்படியே பார்த்துட்டு நீங்கள் தானே சொன்னீங்க கிஸ் பண்ண சொன்னீங்க, 2 பேரும் கிஸ் பண்ணோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இன்னமும் மிக்ஸ்ட்ரியான ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஹோபி இருந்துட்டு இதுக்கு பேர் கிஸ் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் பேட்ச், நான் வந்து கிஸ் அடிக்க சொன்னேன். ஜங்குக் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, உடம்பு மட்டும் நல்ல மஸ்குலர் பண்ணி மாதிரி வளர்த்து வச்சிருக்கல, எடுத்து வச்சு கிஸ்ஸர்றானா என்னமோ முச்சுன்னு இதை கொடுத்துட்ருக்கேன், எடுத்து வச்சு கிஸ்ஸர்றா அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஹோபியோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு சார் அப்படின்ற மாதிரி ஹோபி கூப்பிட்டு ஹோபி பார்த்துட்டு ஓ சாரி நான் ப்ரொஃபஷனல் டேரக்டரில் மறந்துட்டேன், ஓகே ப்ளீஸ் ஆக்டர் ப்ளீஸ் ஐ டோன்ட் வாண்ட் எனி பேச்சஸ், ஐ வாண்ட் கிஸ் ப்ளீஸ் ப்ராப்பர் கிஸ்
கிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் மாதிரி திரும்ப மறுபடியும் உட்காந்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஹோபி எமோஷனல் ஆகிட்டாங்க. ஓகே டேக் 2 ரோலிங் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்று இந்த ஜங்குக்கு இப்போவும் அப்படி போயிட்டு அவங்களோட இடுப்பில் கை வச்சு கிட்ட இருக்கிறாங்க. டேயாங் இந்த மாதிரி பண்ண மாதிரி ஜங்குக்கோட செஸ்ட்டில் கை வைக்கிறாங்க. ஜங்குக்கோட ஹார்ட் பீட் வந்து டேயாங்க்கு நல்லாவே கேட்குது. இப்போ டேயாங் பார்த்தா டேயாங் வந்து அப்படியே ரெட் கலரில் இருக்காங்க. அவங்க ஃபேஸே ரெட் கலரில் ஆகிடுச்சு. அப்படி ஹீட்டப் ஆகுது. அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹீட்டப் ஆகுது. டேயாங் வந்து ப்ளஷ் பண்ணுறாங்க. அது ஆக்டிங் கிடையாது, ஒரிஜினல் நிஜமானுமே ப்ளஷ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழே குனிஞ்சு டேயாங்கோட அவங்க லிப்ஸையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக சூதிங்காக ரொம்ப அழகான ஒரு கிஸ்ஸாக போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் வந்து எல்லாமே ஓகே தான், சூதாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க வந்து ஹார்டாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேயாங்க வந்துட்டு அப்படி ஒரு செகண்டில் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஜங்குக்கால் அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ஃபஸ்ட்டு கிஸ் ஆக்டிங் எல்லாத்தையும் இது கட்டால் வச்சுட்டு இது வந்துட்டு நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த ஃபீலு, இது கிஸ் பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. டேயாங்கோட வயிற்றுக்குள்ளே வந்து ஜங்குக்கோட டங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. டேயாங்கு வந்து ஜங்குக்கு தடுக்கவே இல்லை. டேயாங்க்கு வந்து இந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் பர்ஃபெக்ட் கட் இதுதான் எனக்கு வேணும், செம்மையாக பண்ணடா ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கா நிறுத்தவே இல்லை. டேரக்டர் சொன்னது ஹோபி சொன்னதுன்னா ஜங்குக்கோட காதலே விழுகல. அவங்களுக்கு வந்து இந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் டேயாங்கோட பேக் நெக் இருக்குல்ல, ஸோ அதில் கை வச்சுட்டு டேயாங்க வந்து நல்லா பொசிஷன் பண்ணிட்டு நல்லா டீப்பாக ஹார்டாக ரொம்ப இன்டென்ஸாக இட்ஸ் லைக் கிஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி இருப்படி மேலே ஸோ அந்த மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கிஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஜங்க் ஹோபி சொன்னது இந்த ஷூட்டிங் எதுவுமே ஜங்குக்கு ஞாபகமே இல்லை. அவங்க பாட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. டேயாங்கோட லிப்ஸ் அப்படி டேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. டேயாங் ஒரு கட்டத்துக்கு மேலே லைட்டாக மூன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மூனிங் சவுண்ட் வெளியில் வருது இல்லையா, ஸோ அது ஜங்குக்கு காதில் விழுகுது. அப்போ தான் ஜங்குக்கு வந்து அப்படி ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகிட்டு அப்படி பிளிங்க் பண்ணுறாங்க. அந்த நிமிஷம் ஜங்குக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. டக்குன்னு பின்னாடி வந்துடுறாங்க. டேயாங்கை விட்டுட்டு இப்படி பின்னாடி வந்துடுறாங்க. டேயாங்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்துல மூச்சு விட முடியல. ஜங்குக்கு அப்படி டேயாங்கே பார்க்குறாங்க. இப்போ சுற்றி பார்த்தா டேரக்டர், அதாவது நம்ம ஹோபியோட அசிஸ்டண்ட்டு, கேமராமேனு, லைட்னிங், இந்த க்ரூ மெம்பர், மொத்த ஹோல் க்ரூவே வந்து அப்படி ஃப்ரோஸாகி ஷாக்காகி அவங்க ரெண்டு பேர்த்த மட்டும்தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹோபி இருந்துட்டு டேய் நான் கட்சி ரொம்ப நேரம் ஆச்சுல்ல அப்படின்ற மாதிரி கேட்க உடனே பக்கத்தில் இருந்து ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி அவங்க ஹோபியோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் யாரையுமே ஃபேஸ் பண்ணவே முடியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே பின்னாடி கழுத்து செஞ்சுட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. டேயாங்க பார்க்கவே இல்லை. ஆனால் நம்ம டேயாங்கு தான் வேமாசு ஒன்றுமே கிடையாது. அது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க ரொம்ப இன்னசென்ட் ஆச்சு. அதனால் அவங்க பாட்டுக்கு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு விட்டு கண் எடுக்கவே இல்லை. அவங்க பாட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டேயாங் வந்துட்டு இந்த சைலன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி அப்படி ஜங்கு கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அவங்க கையை வச்சு ஜங்குக்கோட லிப்ஸோட கார்னர் அப்படி தொட்டு அப்படி தடவி கொடுத்துட்டு ஜங்குக்கை பார்த்து நீ செம்ம கிஸ்ஸர் தெரியுமா, என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் சொல்லிட்டு அப்படி டேயாங் வந்து அவங்களோட லிப்ஸை வந்து அப்படி தொட்டு பார்க்குறாங்க. அது இன்னுமுமே ரெட் கலரில் இருக்குது. அந்த கிஸ் பண்ண அந்த ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே பார்க்க நீ ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி போயிட்டு தப்பாக எடுத்துக்காத, அவங்க சொன்னது என் காதில் விழுகல, அவ்வளோதான், நான் இது ஒன்று வேணும்னு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் ஹோபி இருந்துட்டு ஆக்வர்ட்னஸ் புரியுது. அப்படியே அவங்க இருந்துட்டு ஓகே இன்னைக்கு வந்து ஷூட்டிங் போதும், எல்லோரும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஷூட்டிங் ஓவர், எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்கு எஸ்கேப்பு. இங்கே நின்று யாரையும் ஜங்குக்கால ஃபேஸ் பண்ண முடியல. அவங்க அப்படி நடந்து போக அப்போ தான் சத்தம் கேட்குது, ஜங்கு கொஞ்சம் நெல் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படியே திரும்பி பார்த்தா நம்மகிட்டே அங்கே குடு ஓடி வந்து ஜங்குக்கு முன்னாடி இருந்துட்டு நானும் கூட வரேன், நானும் இன்னைக்கும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு இருந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. உன் டிரைவர் தான் முன்னாடி வந்துட்டார்ல, அவர் கூட போ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அங்கே வந்துட்டு இல்லை நான் ஒரு வீட்டுக்கு போக சொல்லிட்டேன், அவர் அப்போ போக சொல்லிட்டேன், நான் அவங்க கூட தான் போவேன், ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங்க அப்படி பார்க்கவே இல்லை. அப்படி திரும்பிட்டு அதெல்லாம் முடியாது, நீ அவர் கூட போகிறதுனா போ, இல்லை வேறு எப்படியாவது போ, நான் கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு போகலான்னு போகும்போது டேயாங்க இன்னும் ஜங்குக்கு முன்னாடி போய் இருந்துட்டு அப்படியே பவுட் பண்ணுறாங்க. அவங்களோட கீழுதல் இருக்குல்ல, அது மட்டும் நல்லா வெளியில் வந்து அப்படி பவுட் பண்ணிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த பவுட்டி லிப்ஸ் பார்க்குறாங்களா, அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வருது.
அந்த கிஸ்ஸு வந்து அந்த லிப்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சு, அவங்க லிப்ஸ் ஒட்டி இருந்தது. அந்த டேஸ்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்திருக்கும் அந்த கிஸ்ஸு. ஜங்குக்கிட்டே அவங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஃப்ளஃபியாக, ஜூஸியாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு இவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஜங்குக்கு வந்துட்டு சரி அப்படி யோசிக்காத அப்படின்னு அவங்களே திட்டிட்டு அப்படி தட்டையாக அவங்க பார்க்குறாங்க. சரி ஜங்குக்கு வந்து ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு தெம்பு இல்லை, அதனால் சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஜெயாக்கிட்டே அங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் போயிட்டே இருக்காங்க. டேங்கா சும்மா கை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ரேடியோ ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது, சீட்டை பின்னாடி சாய்க்கிறது முன்னாடி வருதுன்னு ஃபுல்லாக கண்ட்ரோல் ஃபுல்லாக போட்டு மெஸ்ஸப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜக்கு வந்துட்டு டேயாங்கா கொஞ்சம் அமைதியாக வாயை நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டணும், இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஓட்டிகிட்டு இருக்கோம். டேயாங்க வந்து என்னமோ வந்து ஒரு நாட்டி மைண்ட் உள்ள வேலை செய்யுது. அப்படி ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு ஒரு தெரியுமா நான் இன்னைக்கு எது வச்சு என்னோட பல்ல விளக்கணும்னு தெரியுமா, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் டூத் பேஸ்ட் வச்சு தான் என்னோட பல்ல விளக்கேன் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் ஜங்குக்கு அப்படி ஒரு நிமிஷம் அப்படி இந்த ஸ்டேரிங் பிடிச்சிருப்பாங்க, அதை டைட்டாக பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டேங் எதுக்காக இது இப்படி சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க பதில் சொல்லவே இல்லை, அவங்க பாட்டு கொட்டிகிட்டு இருக்க உடனே டேங் இருந்துட்டு உனக்கு அந்த டேஸ்ட் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நீ உன்னோட நாக்கை என் வாய்க்குள்ள விட்டு என் பல்லெல்லாம் தொட்டு பண்ணல, அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்து இன்னும் பதில் சொல்கிறதுனே தெரில. அவங்க பாட்டு கொட்டிகிட்டே இருக்க, இல்லை எனக்கு ஸ்மெல் வரல, எனக்கு டேஸ்ட் தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு கொட்டிகிட்டு இருக்கேன். டேங் வந்துட்டு எப்படி அந்த சீட் பெல்ட் இருக்குல்ல அதை அன்டை பண்ணிட்டு அன்பக்கிள் பண்ணிட்டு அப்படி ஜங்கு கிட்ட போகிறாங்க. போயிட்டு கிட்ட போய் ஜங்குக்கோட மூக்கு இருக்குல்ல அதில் வந்து டேங்கோட வாய் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ வந்து பாரு இப்போ ஸ்மெல் வருதா பாரு அப்படின்ற மாதிரி கிட்ட போய் காமிக்கணும். ஜங்குக்கு வந்துட்டு டேங்க என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வண்டி வந்து அப்படியே நிறுத்திட்டு டேங்க பார்த்துட்டு எனக்கு ஸ்மெல் வரலன்னு சொல்கிறாரு, எனக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்க திரும்ப அவங்க சீட்டில் உட்கார வச்சுட்டு அமைதியாக வருதா இருந்தால் வாழாட்டி இங்கே இறக்கி விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஓட்டுறாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் ஜங்குக்கு அந்த டேஸ்ட் நல்லாவே தெரிஞ்சது. ஆக்சுவலாக ஜங்குக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ண விஷயமே அதுதான். அதை எப்படி என்கிட்ட சொல்ல முடியும், அவங்க சொல்லலை. அதெல்லாம் யோசிச்சு அவங்க போய் வண்டி ஓட்டி போகிறாங்க. ஃபைனலி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் கார் நிற்கிறதுக்குள்ளேயே அன்பக்கிள் பண்ணிட்டு சீட் அன்பக்கிள் பண்ணிட்டு வெளியில் குதிச்சு இப்படி போகிறாங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணேன்னு எங்கள் அப்பா மட்டும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுறாங்க. ஜங்குக்கு கத்துறாங்க, டீ இதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் எதுக்கு நான் போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அங்கே இருந்துட்டு இல்லை நான் சொல்லுவேன், போய் டேடாக்கிட்டையும் அம்மாட்டையும் சொல்லணும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகணும். ஜங்குக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்துறதுக்குள்ளே டேங்க வந்து அவங்க பேச்சு கேட்கல, அவங்க போய்ட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. ஜங்குக்கு தலைமலையை அடிச்சுட்டு இவன் மட்டும் ஏன்டா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டேங்கோட பேக் இன்னும் அவங்க உட்காந்து சீட்டில் அப்படியே தான் பின்னாடி சீட்டில் இருக்குது. ஒன்று பின்னாடி சீட்டில் இருக்குது, உட்காந்து சீட்டில் இல்லை பின்னாடி சீட்டில் இருக்குது. ஒன்று ஜங்குக்கு வந்து பேக் எடுத்துகிட்டு மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு பின்னாடி போகிறாங்க. போய் ஒரு ஸ்டெப் நிற்கிறாங்க. அப்போ வந்து டேங் வந்துட்டு உள்ள லிவிங் ரூமில் பேசுகிறது கேட்குது. டேடா அம்மா நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ண உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்புறம் கூட வந்து சென்ட்ரல் ஹாலில் உட்காந்துருக்காங்க. நம்ஜூருக்கு சின்னுக்கு டேங் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. அவங்க பாட்டுக்கு டீ குடிச்சிட்டு அவங்க குழந்தை வந்து ஏதோ சந்தோஷமாக பேசு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவனு டேங் வந்துட்டு டேடா அம்மா இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்துட்டு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சின்ன காமாக கேட்குறாங்க. டேங் வந்துட்டு நான் இன்னைக்கு அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள ஜங்குக்கு வந்துட்டு டேங்கா உன் பேகை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேங்கோட பேகை டேங் கையில் கொடுக்கணும். டேங் வந்துட்டு பேகை வாங்கிக்கிறாங்க. உடனே சின்ன வந்துட்டு ஜங்குக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா, வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டேங் வந்துட்டு அம்மா அதெல்லாம் இருக்கட்டும்மா நான் சொல்கிறது கேளுங்கம்மா, இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சின்ன வந்துட்டு சரி சொல்ல என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் சிரிச்சிட்டு சின்ன சிரிப்போட கேட்க, டேங் வந்துட்டு அதுவா நான் இன்னைக்கு அப்படின்னு மறுபடியும் சொல்ல வர்றதுக்கு ஜங்குக்கு வந்து அவங்க கையை எடுத்து டேங்கோட வாயில் வச்சு மறைச்சிடுறாங்க. சொல்லக்கூடாது, அது ஜஸ்ட் ஆக்டிங்கோட விட்டுறா, இப்போ அப்பா அம்மாட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி டேங் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் டேங் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவங்க வந்து சரியான நேட்டிவ் பேபி, அதனால் ஜங்குக்கோட கை அப்படியே நக்கிடுறாங்க. நக்கின ஜங்குக்கு டேங் அப்படின்ற மாதிரி கையை பின்னாடி எடுத்துன்னு டேங் வந்துட்டு நான் அன்றைக்கி கிஸ் பண்ணம்மா அப்படின்ற மாதிரி சின்னக்கிட்டே நம்ஜூர்கிட்டே சொல்ல, உடனே ரெண்டு பேரோட பார்க்குறாங்க. கிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூசிங்காக பார்க்கணும். டேங் வந்துட்டு ஆமாம் கிஸ் பண்ணேன் இவனை தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு காமிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஃப்ரோஸாகி நிற்கிறாங்க. இன்றைக்கி 3ஆவது தடவை அவங்க பாடியிலேருந்து உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்லும். அப்படியே நிற்கிறாங்க. உடனே சின்னுக்கு வந்து செம்ம சந்தோஷம். அப்படி ஓடி வந்து டேங்கை கட்டி பிடிச்சி தூக்கி அப்படி சுற்றுறாங்க. ஐயோ ஃபஸ்ட்டு கிஸ் கொடுத்தி அடி தங்கம் அப்படின்ற மாதிரி தூக்கி சுற்றுறாங்க. ஜங்குக்கு அப்படி பார்க்குறாங்க, இது என்ன குடும்பம்டா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே சின்ன இருந்து டேங்கை கீழே விட்டுட்டு என்னால் நம்பவே முடியல தெரியுமா ஜங்குக்கு, நீங்கள் என்னோட மருமகனாக போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு புரியல டேங்க்கு புரியல. சின்ன வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க நீங்கள் நம்ம மருமகனாக
ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பேந்து முடிச்சு போயிட்டு என் சின்ன பக்கம் சின்ன வந்துட்டு என்ன நம்ப முடியல தெரியுமா நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸம் கிங் ஆஃப் ஆக்டிங் கிங்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஹேண்ட்ஸம் நீங்கள் உங்களுக்கு தெரியாது உங்களோட போஸ்ட் எல்லாம் நம்பிச்சிருக்கு தெரியாமல் என்னோட கபலில் ஒழிச்சு தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்பிச்சு வந்துட்டு என்ன போஸ்ட் சின்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு சின்ன வந்துட்டு நம்பிச்சு காதலே வாங்கிக்கிற மாதிரி இல்லை. அவங்க போய் ஜங்கு கையை பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்னோட ஃபியூச்சராக சன்லாவ் ஆக போகிறீங்க, நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா எனக்கு இப்படி பிடிக்காது, நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்தேன், அதுதான் உங்ககிட்ட வந்து சந்தோஷமாக சொன்னேனே ஒழிய நான் இவனை கல்யாணம்லாம் படிக்க மாட்டேன், என்னால் கல்யாணம்லாம் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சின்ன இருந்துட்டு இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் நம்ம இருந்துட்டு ஓ எனக்கு தெரிஞ்சு அவன் ஆக்ட் பண்ண சீனு சொல்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பொக்குன்னு போயிடுது. ஜகு கூட கையை விட்டுட்டு ஐயோ இப்படி பொக்குன்னு போயிடுச்சு, நீங்கள் என்னோடய சன்னெல்லாம் ஆவீங்க, நான் வந்து நம்மளோட ஹாலிடே பேக்கேஜ் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவில் உங்களை சேர்த்து வச்சு என்னென்னமோ இமேஜின் பண்ணி பார்த்துட்டேன், சரி அப்படி பொக்குன்னு போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க நிற்க நம்ம டேங்குதான் இதோட விடுற மாதிரி தெரில. அவங்க போய் பார்க்குறாங்க. அம்மா டேடா அவங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, ஜங்கு கொஞ்சம் சும்மா எல்லாம் ஒன்று கிஸ் பண்ணல, அவங்களோட டங்க் எடுத்து நாக்கை வந்து எங்கள் வாய்க்குள்ள எல்லாம் விட்டு இப்படி இல்லாமல் கிஸ் பண்ணாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய ஜங்குக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. பெசட்டு கீழே குழியை தோண்டி உள்ளே போய் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அவங்க டேங் இன்னும் விடுற மாதிரி தெரில. அப்புறம் உனக்கு தெரியுமாப்பா, நான் அவங்கக்கிட்ட கேட்டேன்ப்பா, நான் டூத் பேஸ்ட் வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுவேன், அதை டேஸ்ட் பண்ணியான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டான் தெரியுமா, போய் சொல்கிறான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்பி இருந்துட்டு டேயாங்கா நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்கிறது மறந்துடாத, அப்பா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டேங்க வந்துட்டு இதில் என்ன பாருக்கு, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சார் நான் அது ஜஸ்ட் ஆக்டிங் சார், வேறு ஒன்றும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டேங்க இருந்துட்டு மறுபடியும் வர மாதிரி தெரில. அவங்க இருந்துட்டு டேடா அவனுக்கு இன்னொன்று தெரியுமா டேடா, இப்போ காரில் வரும்போது கூட ஸ்மெல் பண்ணி பார்க்க சொல்லி கிட்ட பண்ணேன்டாடா, பண்ண மாட்டேன்டா டேடா அப்படின்ற மாதிரி சொல்ல. அவ்வளோதான், ஜங்குக்கு இதுக்கு மேலே முடியலை, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சொல்ல வந்துட்டு ஐயோ ஜங்குக்கு அப்படின்ற சொல்ல வேண்டிய அங்கே வந்துட்டு டேடா செத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் டேடா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய சின்னதாக ஃபஸ்ட்டு ஓடுறாங்க. ஓடி போய் ஜங்கு கிட்ட சொக்கு ஐயோ என் பூச்சர் மருமகனை எந்திரிங்க அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு அங்கே ஜங்கு பக்கத்தில் முட்டி போட்டு உட்காந்து ஜங்குக்கு அவ்வளோ சீக்கிரமாக செத்துலாம் போவேன் நான் எந்திரி அப்படின்ற மாதிரி அவங்களும் தட்டி கொடுக்க நம்ம அவசரமாக டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. டாக்டர் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு பிளட் ப்ரெஷர் திடீர்னு ஹார்ட் பீட் அதிகமானதுனால பிளட் ப்ரெஷர் அதிகமானாலும் டென்ஷன் ஆனதுனால இப்படி ஆகிட்டாரு, வேறு ஒன்றும் இல்லை சரியாயிடும், கொஞ்சம் எந்திரிச்சு வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சின்னதாக பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கு வந்து பார்த்துக்கிறாங்க, தொட்டு பார்க்குறாங்க, ஃபீவர் இருக்குது, ஐயோ இன்னும் காய்ச்சல் அடிக்குது எந்திரிக்கலையே அப்படின்ற மாதிரி பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நம்ஜன் வந்துட்டு அங்கே போய் டவலையும் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்துட்டு எதுக்கு நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ஜன் வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே போயிட்டு தண்ணியும் டவல் எடுத்துட்டு வராங்க. சின்ன வந்து தண்ணியும் டவலையும் வந்து ஜங்குக்கோட தலையில் வைக்கிறாங்க. அங்கே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. டேட்டா எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ஜன் திரும்புகிறாங்க. என்ன பேபி அப்படின்ற மாதிரி கேட்க டேங்க வந்துட்டு இல்லை நான் பார்த்த படத்தில் ஸ்னோ ஒயிட் இப்படி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து இல்லை ஸ்னோ ஒயிட்டை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஸ் பண்ணோடனே ஸ்னோ ஒயிட் எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க டேட்டா, நான் வேணா ஜங்குக்கு கிஸ் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கணும். நம்ஜன் வந்துட்டு தலையிலே அடிச்சுட்டு டேமா இங்கே பாரு டேங் பேபி, அது வந்து ஜஸ்ட் மூவி, இது வந்து ரியாலிட்டி, அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க வந்து அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க. பட் அவங்க நம்ஜன் கிட்ட டேடா இவன் ஏன் டேடா இப்படியே படுத்துகிட்டே இருக்கான், எனக்கு ஜங்குக்கு இப்படி படுத்துட்டு பிடிக்கல, அவங்க உடம்பு சரியில்லாமல் போனது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ஜன் அப்படியே டேங்கே பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் ஒரு வேலை ஜங்குக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ஜன் யோசிச்சு அப்படி டேங்கை பார்த்துட்டு இருக்கு. டேங்க்கு வந்து அது என்னமோ பிடிக்கல, ஜங்குக்கு இப்படி வந்து ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்குது. அவங்க இப்படி பெட்டு மேலே ஏறுறாங்க. சின்ன வந்துட்டு டேங்க பிடிக்கிறாங்க, டேங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிடிக்க, ஆனால் டேங்க வந்து சின்ன வந்து லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு இருங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கிட்டே போயிட்டு அப்படி ஜங்குக்கோட லிப்ஸ் கிட்டே போயிட்டு லிப்ஸை வந்து லைட்டாக ஒரு பேட்ச் மட்டும் பண்ணுறாங்க, லைட்டாக வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டு அப்படி பின்னாடி வராங்க. சின்ன அப்படியே ஷாக் அப்படி டேங்க பார்க்குறாங்க. டேங்க ஒரு குட்டி பேட்ச் தான் வச்சுருப்பாங்க. பின்னாடி வந்தோடனே ஒரு செகண்ட் ஒரு ஹாஃப் செகண்டில் ஜங்குக்கு அப்படி கொஞ்சமாக கண்ணை திறக்கிறாங்க. அப்படியே சின்ன நம்ஜன் அப்படியே ஷாக்கிங் அப்படின்னு ஜெயாங்கையும் ஜங்குக்கையும் பார்க்க அப்படியே நம்ஜன் வந்துட்டு சொல்கிறாங்க ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சின்ன வந்துட்டு ஆமாம் என்னோட டேங் தான் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் யூனிவர்ஸே ஆமாம் சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டே சொல்ல டேங் வந்து இந்த அப்படி எஞ்சி உட்காடுறாங்க. அப்படி ஜங்கு கொஞ்சமாக கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா வித்தியாசமான இடத்துல இருக்காங்க. நல்ல எலகெண்ட்டான ஒரு ரூம், நல்ல பஃபியான ஒரு பிளாக்கெட் போட்டு போர்த்திருக்காங்க. அப்படி பார்க்குறாங்க.
டேங் வந்துட்டு எந்திரிச்சிட்டாம்பா இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜகுக்கு எந்திரிச்சு உட்காடுறாங்க. எந்திரிச்சு உட்காந்தோடனே ஜகுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஆனால் ஜங்கு டேங் வந்துட்டு இது பார்த்து அதுன்னு கூட வேறு சொல்கிறாங்க, ஜங்குக்குள்ள தெரியுமா நான் கிஸ் பண்ணேன் அதனால தான் எந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கு இருந்துட்டு டேங்க பார்க்குறாங்க, இது திரும்ப கிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கணும். டேங் வந்துட்டு ஆமாம் இப்போ தான் பண்ணேன் எந்திரிச்சிட்டா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்து ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணுற பேக் எடுத்துக்கு திருப்பட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி வெளில போகும். டேங் வந்து ஜங்குக்கு பிடிச்சி இல்லை நீ போகக்கூடாது, நீ நைட்டு இங்கே தான் தூங்குற அப்படின்ற மாதிரி சொல்லி டேங் ஜங்குக்கு என்னால் முடியாது அப்படின்னு அடிச்சா பிடிச்சோன்னு சொல்லி வீட்டு விட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க. நான் என் வீட்டுக்கு போகிறேன் என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஓடிடுறாங்க. டேடா மம்மா நீங்களாவது பார்த்தீங்கல்ல ஜங்குக்கு என் சின்னிக்கும் போது அவன் பண்ண நான் நின்றுச்சு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சின்ன இருந்துட்டு டேங்கோ அப்படின்ற மாதிரி கதை நம்பிச்சு இருந்துட்டு ஐயோ நான் என்ன வெக்கங்கிட்ட பிள்ளைங்க பெற்று வச்சிருக்கேனே அப்படின்ற மாதிரி அவங்க தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. ஓகே நான் இந்த பாட்டி தர முடிச்சுக்கிறேன். இது 3/3 ஷார்ட், இன்னும் ஒரே ஒரு ஷார்ட் தான் அதோட முடிஞ்சு 1 செகண்டு நான் ஒன்று முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். கமெண்ட் பண்ணிட்டு போங்க, லைக் போட்டு போங்க. வேறு என்ன சொல்லணும் எனக்கு தெரில. சரி ரைட்டு, பை குட் நைட் டே, பை.